ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான். இந்த உலகத்தில், அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் மட்டும்தான். மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்று கொடுக்கும். இப்போ புதன் அறிவை கொடுப்பார், ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மட்டும்தான். ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை, சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். எல்லா விஷயத்திலும், ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் திருப்தி வேணும். திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார். கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கன்னிராசியில் புத பகவான் உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம். அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும். சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உழைப்பு, இப்போ ஒன்றும் இல்லை, ஆஃபீஸுக்கு போகிறோம், உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதெல்லாம் ஒரு நிமிஷம், அவ்வளோதான். ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டுருப்போம், இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டுருப்போம், அதான். ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில இதுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான். ஆக இந்த சந்தோஷங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால சுக்கிர பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம். இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சிடுறார். ஏன்னா உச்சம்ங்கிறது பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான். ஏன்னா எப்போவுமே கன்னியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம். எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான். எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே 7ஆம் இடத்துல உச்சமடைவாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் 26 நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை, வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனம் பண்ணுறது எப்படி, சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனம் பண்ணுறது எப்படி. சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது. கரெக்டாக எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு, ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலங்களை கொடுக்க போகிறார். 19/9/2024 முதல் 23/9/2024 வரைக்கும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்தபடியாக 24/9/2024 முதல் 5/10/2024 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 6/10/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட். ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும், 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும். இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4, அப்புறம் சுவாதி 4 பாதங்கள், அடுத்து விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி. ஆக 9 பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார். செவ்வாயோட நட்சத்திரத்தில், ராகுவோட நட்சத்திர சாரம், அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம். அந்த வகையில் 26 நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த பதிவு, ஒவ்வொரு பதிவும் நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம், என்ன பண்ணினா ஒவ்வொரு ராசிக்கும்
கடன் சுமை குறையும். ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது. ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது, தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது. அந்த கடன்கள் குறையிறதுக்கு ஒரு பதிவுகள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ உங்களுக்கு வந்துடும். அதை பாருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும். நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் போட மாட்டிங்களான்னு. கண்டிப்பாக உண்டு எல்லாருக்கும். ஏன்னா இப்போ 12 ராசிக்காரர்களும் எங்களோட நேயர்கள் தான். அந்த அத்தனை நேயர்களும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு. நாங்கள் இதை பூஸ்டப் பண்ணி சொல்லலை. நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆக அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம். ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா? எனதுரிமை மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி. என்ன சுவாமி குருஜி அற்புதம்ங்கிறீங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் தாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி. அதாவது இந்த இந்த பூமிலோகத்துக்கு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க தெரியுமா? பூர்வ புண்ணியத்தில் அந்த என்னென்னலாம் பண்ணீங்களோ அந்த ஜீவனத்தை விருத்தி அடையிறதுக்காகவே வந்திருக்கீங்க. சந்தோஷம், உழைப்பின் மூலமாக சந்தோஷம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த சந்தோஷங்கிறது ஒருத்தனை ஏமாற்றியும் கிடைக்கும், ஒருத்தனை அடித்தும் கிடைக்கும், ஒருத்தனை அனுகூலமாக இருந்தாலும் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஆள். ஏன்னா மகரம் சனீஸ்வர பகவான். உழைக்கணும், உழைச்சா காசியா அப்படின்னு சொல்லுவீங்க. அதேமாரி உங்களுக்காக எவன் உழைக்கிறானோ அவனை நீங்கள் சும்மா விட மாட்டீங்க, அவனுக்கும் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஆக உங்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான், இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எப்படி? இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். 9ஆம் இடம்னாலே பாக்கியம், அற்புதம். ஆனால் அற்புதம் இல்லை, டென்ஷன், குழப்பம். ஆனால் என்னென்னமோ பண்ணீங்க, முன்னேற்றம். சரி பரவாயில்ல. ஏன் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்றாலும் நீச்சம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய பலாபலன்களை கொடுக்கல. இப்போ கொடுக்கறதுக்காக அவர் எங்கள் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து 26 நாட்களும் உங்களுக்கு பெரிய அளவில் பேசுகிறதுக்காக வைக்கிறதுக்காக வர்றார். தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக வெற்றி. உத்தியோகம் கடுமையாக போராடுவீங்க, நல்ல வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு உட்காருவீங்க. இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடணும், இந்த வாரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இந்த 6 மாதத்துக்குள்ளே இப்படி போடணும்னு ஸ்கெட்ச் போட்டுட்டே போவீங்க. நம்பிக்கை, நாம் நாளை இருப்போம், உத்தரவாதம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உங்களை பெரிய அளவில் பேச வைக்கப்படும். உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் சரி, குடும்பம் இதெல்லாம் இருக்கட்டுங்க. குடும்பத்துலேயும் நீங்கள் ரொம்ப அனுபவபூர்வமாக சில வேலைகளை செய்வீங்க. குடும்பத்துலேயும் இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வருவீங்க. அந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நல்லபடியான ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையானதை அற்புதமாக செய்வீங்க. ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜீவனாதிபதி உங்களது உயர்விற்கு ஒரு வழி எடுப்பார். ஏன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே பரபரப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. 19/9/2024 முதல் 23/9/2024 வரைக்கும் 4/11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சூப்பர் தான். ஏன்னா சுகாதிபதி, லாபாதிபதி. லாபம் எவ்வளோ வந்தாலும் சுகம் வேணும் சொல்லியிருக்கேன்னா, அந்தமாரி 4/11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானோட சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஜீவனத்துக்காகவே நீங்கள் வேலை செய்வீங்க. அதாவது எப்படின்னா இப்படி பரபரப்பாக இருப்பீங்க, அப்படி பண்ணினா நல்லது, இப்படி பண்ணினா நல்லது. அப்படி பண்ணுறதுனாலே உங்களுக்கு சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும், பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள், தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும், உத்தியோகத்தில் முன்னேற்றம், எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும்.
24/9/2024 முதல் 5/10/2024 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிரபகவான் ட்ராவல் பண்ணுறார். முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம், பிரம்மாண்டமான முன்னேற்றம். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரபகவான் உங்களுக்கு பலுவை தான் கொடுப்பார். என்ன பலு? வேலை பலு. வேலை பலுவை நீங்கள் ஈஸியாக எடுத்துப்பீங்க. ஏன்னா உழைக்கக்கூடிய ஆள். அப்போ மற்றவங்களாம் உழைக்காத ஆளா? உங்களை பற்றி பேசும்போது நான் உங்களை பற்றி தான் சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போது உங்கள் பையனுக்கு வரன் தேடுறதுக்காக நீங்கள் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே உங்கள் பையனை மட்டும் பேசுவீங்களா, பக்கத்து வீட்டுக்கார பையனை பற்றி பேசுவீங்களா? சொல்லுங்கள். உங்கள் பையனோட இதை பற்றி தானே பேசுவீங்க. ஏன்னா உங்கள் பையனுக்கு தானே நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கா பார்க்குறீங்க? இல்லை. அதுமாரி இப்போ நான் உங்களை மட்டும் பற்றி தான் பேச முடியும். ஸோ இந்த மகர ராசி அன்பர்கள் உழைக்கக்கூடிய அம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக அமையும். எந்த காலகட்டம்? 24/9/2024 முதல் 5/10/2024. இதை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க. 6/10/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் 3/12 கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் இந்த சுக்கிரபகவான் ட்ராவல் பண்ணுறார். முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை, தொழில் வியாபாரத்தில் அருமையான திறமை, இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நேரத்தில் சில செலவுகளும் உங்களுக்கு எதிர்பாராமல் வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செலவுகள் வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மருத்துவ செலவுகள் வரலாம். கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவ்வளோ உழைச்சிங்க, நேரம் காலம் தெரியாமல். அதுக்கு தான் கவனமாக இருங்க. அந்த மருத்துவ செலவுகள் வரக்கூடாதுங்கிறது தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தது போதும். மற்றபடி சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும். ஆன்மீக விஷயங்களுக்காக புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். வெள்ளிக்கிழமை நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கோ. கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுறதுனாலேயே பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து 26 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.